ஏன் லேட்டாக வந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எவனுக்கும் ஒன்றும் தெரியல, எவனையும் எதையும் படிக்கிறதில்ல, சும்மா போகிறவன் வர்றவன்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிடறான் மைக்கை வச்சுக்கிட்டு. அவன் என்ன சொல்கிறான்னா, ஏன் லேட்டாக வந்தார்? இது அவன் மட்டும் கேட்கல, எதிர்க்கட்சி தலைவர்களாக கேட்குறான். ஏன் லேட்டாக வந்தார்? ஏன் லேட்டாக வந்தார் விஜய் அப்படின்னு. அதுக்கு நான் சொன்னேன், எப்போ அரசியல் தலைவர்னா லேட்டாக வருவாங்கப்பா, போகிற இடத்துலலாம் பொதுமக்கள் வழிமறப்பாங்க, இங்கே கொஞ்சம் பேசிட்டு போங்கம்மாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. எம்ஜிஆருக்கு இப்படி தான்ப்பா வந்தது, சாயங்காலம் 5 மணிக்கும் பாரு, காலையில் 5 மணிக்கு தான் வருவார். இது பெரிய தலைவர்களுக்கு வந்து உண்டுன்னு சொன்னேன். ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, அதுக்கு பிறகு எல்லாம் குதித்தான். ஏன் லேட்டாக வந்தார்? இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்சில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு இது ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளவு நேரம் அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க? தமிழ்நாடு அரசு சொல்லுது 3 மணியிலேருந்து 10 மணி வரை கொடுத்தோம். அப்போ அவர் எத்தனைக்கு வந்துட்டார்? 10 மணிக்கு முன்னாடியே வந்துட்டார். அப்போ குறிப்பிட்ட டைமுக்கு அவர் வந்திருக்காரு. ஏம்மா அந்த வேதாந்தம் பேசுகிறாங்களே அவனுக்கெல்லாம் கேட்குறேன், எங்கேயா போனீங்க? தமிழ்நாடு அரசே இது சொல்லியிருக்கான், 3 to 10 அவருக்கு அனுமதி கொடுத்தான். 3 மணி, மதியம் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வரணும். அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளேயே வந்துட்டாரு. முட்டாள்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, தமிழ்நாடு அரசாங்கமே ஒத்துக்கிட்டாங்களே. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு. அப்போ சரி, அவர்கள் தாமதமாக வரல, கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மை மதுரை பெஞ்சில் வந்து உயர்நீதிமன்ற பெஞ்சில் வெளியில் வந்துருச்சு.